உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹாய். இங்கேயும் வந்துட்டானா? இவனை பார்க்கவே கடுப்பா இருக்கே. ஏதோ திட்டுறான்னு நினைக்கிறேன். என்ன திட்டிருப்பா? ஓம் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே சரணம் சரணம் சரணம். வெற்றுவேல் முருகனுக்கு அரோஹரா, கந்தவேல் முருகனுக்கு அரோஹரா, ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா. ஓம் ஷட்கிரீவபதையே நமோ நமः. ஓம் ஷட்கிரீடபதையே நமோ நமः. தங்கப்புலவோர் தமக்கு நுந்தலை வாசிவதேசிகம் முருகா போற்றி போற்றி. அபிஷேகம் பண்ண பால் பஞ்சாமிர்தம் வச்சிருக்கேன், அப்புறமா வந்து வாங்கிக்கோங்க. சரிங்க சாமி. என்ன கிளம்பிட்டாங்க? கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. தம்பி தீபாரதனை எடுத்துக்கோங்க. சகல சௌபாகியம். என்ன சுவாமி, எப்படி இருக்கேள்? தம்பி யாருன்னு தெரியலையே. சரியா போச்சு போங்க. ஆமா, சுந்தரமூர்த்தி எப்படி இருக்கா? அவன் நன்னா இருக்கான். நீங்க? மறந்தே போயிடுத்து உங்களுக்கு போங்க. இதே ஊர்ல போஸ்ட் மாஸ்டர் ராஜகோபாலும் ஒருத்தர் இருந்தாரு இல்லையோ, அவருடைய பையன்தான் நானு. அறிவழகனா? அப்பாடா, அதே அறிவழகன் தான். கிரிக்கெட் விளையாடுறப்போ உங்க பையன் சுந்தரமூர்த்தி மண்டைய உடைச்சனு அதே ஷார்ட் ஷாட் அறிவழகன் தான் நானு. இப்ப நோக்கு ஞாபகம் வந்துருத்தோ இல்லையோ? படுபாவி, எப்படிடா மறக்க முடியும்? அன்னைக்கு சுந்தரன் தலையில எவ்வளவு ரத்தம் தெரியுமோ? இன்னும் அவன் தலையில அந்த தழும்பு இருக்குடா. பின்ன நான் போட்ட ஆட்டோகிராஃப் அப்படிதான் இருக்கும். சரி விடுங்க, நீங்க எப்படி இருக்கேள்? நான் நன்னா இருக்கேன். நீ எப்படிப்பா இருக்க? நான் நன்னா இருக்கேன். ஆமா, உங்க அப்பா தான் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டு சொன்னாங்களே, அதுக்காக அப்படி போயிடுறதா? இங்க திரும்ப வரக்கூடாதா? பேஷா வரலாம், ஆனா யார் மண்டையும் உடைக்கப்படாது, அது முக்கியம். அபிஷ்டு அபிஷ்டு அபிஷ்டு, இப்பெல்லாம் நான் யாரு மண்டையும் உடைக்க மாட்டேன்னு மயிலாப்பூர் தெப்ப குளத்துக்கு முன்னாடி சத்தியம் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். சுந்தரமூர்த்தி கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவான். சரி சரி, உள்ள கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்கு. நீ சாவகாசமா அப்புறமா வா, ஃப்ரீயா பேசலாம். கண்டிப்பா. இனிமே யார் மண்டையும் உடைக்காம உருப்படியா இரு. ஃப்ரீ அட்வைஸ், தேங்க் யூ. இந்த ரத்னா வர எங்க போனா? இவ்வளவு வேற தேர்ன போலயே. என்ன இது? ஒரு வாத்தியார் நடந்துக்கிற லட்சணமா இது? ஏங்க, என்னங்க நீங்க? ஆனா உன வாத்தியார் வேலையதான் இருக்கணுமா? நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பிரின்சிபல் நடந்துக்கிற லட்சணமா இது? என்ன ஏமேலே பழி போடுறீங்களா? அட ஆமா, பின்னா நான் பாட்டுக்கு பக்தியோட சிவனேன்னு வந்தா என் மேல வந்து மோதிட்டு என்னைய குத்தம் சொல்றீங்க மேடம். உன்கிட்ட வாக்குவாதம் பண்ண எனக்கு நேரம் இல்ல. தள்ளு. ஏ முருங்கா, கடவுளை என்ன மட்டும் காப்பாத்து. ரொம்ப நேரமா முறைக்கிறா. இங்க பாரு அறிவு, இந்த பட்ட பேரை வச்சு கூப்பிடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டேன். ஏங்க, நான் உன்ன பட்ட பேர்லாம் சொல்லலையே. நான் திரும்ப வீட்டுக்கு போறப்ப குழம்புக்கு முருங்கைக்காய் வாங்கணும், அப்படியே அந்த முட்டைய வாங்கணும். அதை நான் ஞாபகப்படுத்திட்டு இருந்தேன். போய் சொல்லாத. அட, என்னோட பட்ட பேரு முண்டக்கண்ணி முருங்கன் தானே கூப்பிட்டேன். ஐயோ சேச்சே, சமையலுக்கு தாங்க ஞாபகப்படுத்துறேன். நீங்க என்னன்னா யாருக்கா இந்த ஆளு உன்னை பட்ட பேர் சொல்லி கூப்பிடுதான்? அக்கா, இவர் எங்க ஸ்கூலுக்கு வந்த புது வாத்தியாரு. காலையில கூட அக்கா கிட்ட வாக்குவாதம் பண்ணாரு. ஏங்க, வாத்தியாருன்னு சொல்றியா? இப்படியா சீப்பா பிஹேவ் பண்ணுவியா? நான் போலீஸ்காரி. எங்க அண்ணன் இங்கதான் இருக்காரு. என்னது? கூப்பிட்டேன்னு வைங்க, கோவில்னு கூட பார்க்காம என்ன செய்யணும்னு தெரியுமா? இத பாரு, அதெல்லாம் உங்க அண்ணன் என்ன செய்வான்னு எனக்கு தெரியும். நண்டு. அக்கா, என்னக்கா இந்த ஆளு என்னைய பட்ட பேர் சொல்லி கூப்பிடுதாரு? அதுவும் ஸ்கூல்ல வச்ச பட்ட பேரு இந்த ஆளுக்கு எப்படிக்கா தெரியும்? ஹலோ ஹலோ, அத என்கிட்ட கேளுங்க. இங்க பாரு, உன்னோட பட்ட பேரு நண்டு. அப்புறம் உன் தங்கச்சி இருப்பாளே எசக்கி, அவளோட பட்ட பேரு வண்டு. ரெண்டையுமே வச்சது நான் தானே. சார், என்ன சார் இது? எங்க குடும்பத்துக்கே பட்ட பேர் வைப்பியலா? ஆமா வைப்பேன். இல்ல வச்சிட்டேன்னு வச்சுக்கோ. ஆமா, உனக்கு மட்டும் ஒரு பட்ட பேர் கூட இல்லையே. என்ன வைக்கலாம்? தகர டப்பா. அது வேற ஒண்ணு இல்லம்மா, நீ லொட லொடன்னு பேசிட்டே இருப்பியா, அதனால உனக்கு தகர டப்பா பேர் தான் ஆப்டா இருக்கும்.
சரியான பேர் தானே இது அக்கா பாருக்கா, சார் எனக்கு பட்ட பேர் வைக்கிறாரு. எல்லாரும் என்ன டகர டப்பான்னு கூப்பிட்டா என் மானமே போயிடும்க்கா. இப்ப நீ அழுகுறல்ல, இத பாக்கும்போது ஆக்சுவலி உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? அது அப்படியே நசுக்கிப்பட்ட ஒரு தகர டப்பா மாதிரியே இருக்கு. அக்கா இருங்க இருங்க, நான் போய் எங்க அண்ணனை கூட்டிட்டு வரேன். பயந்துட்டேன். கனி, இன்னைக்கு நீ செத்த. இப்ப எங்க அண்ணன் வரும், உன்னை உரிச்சு இந்த கோவில் மணி பக்கத்துல தொங்க விடதான் போகுது. இதுலயா? இதெல்லாம் ஏன்? எலே ஆர்ல என் தங்கச்சி கிட்ட வம்பு எடுக்கிறவன் இதோ நிக்கிறாரு, இவர் தானே? யோ மாம்சே, ரத்னாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவளை லவ் பண்றேயா. இன்னும் திமிரு உனக்கு. இல்ல போஸ்ட் மாஸ்டர் மௌனே, இன்னைக்கு உன் கை காலை உடைச்சு போஸ்ட்ல தான் அனுப்புவேன். யோ மாம்சே, நீ எவ்வளவு அடிச்சாலும் சரி, நான் ரத்னாவை லவ் பண்ணுவேன் லவ் பண்ணுவேன் லவ் பண்ணுவேன். உன்ன ரத்னா ஐ லவ் யூ. இன்னைக்கு உன் கை காலை உடைக்காம விட மாட்டல. என்ன அடி? எலே அவனை அம்புட்டு அடி அடிக்க. ஐயோ அடிக்காதீங்க, இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லாம வழியில கூட ரத்னா ஐ லவ் யூ ரத்னா ஐ லவ் யூ கத்திட்டு இருந்தாம்ல அவன். அண்ணே போதும், வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருண்ணே. ஏத்தா நீ வேற அத்தோட போச்சுன்னு நினைக்கிறியா? இந்த வெள்ளக்காட்டனுக்கு ஏண்டுகிட்டு அவ அப்ப நேரா வீட்டுக்கு வந்து என் மாவன் மண்டை எப்படி உடைக்கலான்னு ஒரே வாக்குவாதம் ஆகி போச்சு. நான் கேட்டேன்ல, இல்ல என் மவுளுக்கு அவன் லெட்டர் கொடுத்துருக்கான், அவளை தொந்தரவு பண்ணிருக்கான், அவனை அடிக்காம கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு பேசி பேசி ஒரே கைகலப்பாகி போச்சு எனக்கு அவன் ஒப்பனுக்கும். இந்த பாருங்க, அது சாதாரண கைகலப்புலாம் இல்ல. தோ இவர் தான் எங்க அப்பா மண்டையை உடைச்சாரு. மாமா நீங்களுமா? ஏத்தா உனக்கு தெரியாது, அன்னைக்கு ரத்னா அழுத அழுக தாங்க முடியல. பிள்ளை அழுதா நம்ம மனசு தாங்குமா? அதான் அப்பா மண்டையை உடைச்சு விட்டேன். ஓஹோ, அப்போ எல்லாத்துக்கும் காரணம் இவதானா? ஏட்டி நீயாவது சும்மா இருக்க மாட்டியா? எலே வெள்ளக்காட்டா எங்கல போனீங்க? அப்பா அவமானம் தாங்க முடியாம திருச்சிக்கே டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிட்டாரு, என்னையும் கூட்டு போயிட்டாரு. ஐயா பிரசிடன்ட் சார் வாழ். இந்த பையன் தான் என் மாமா சுந்தர மண்டையை சின்ன பிள்ளையிலே உடைச்சவன் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு இப்பவாவது ஒரு பஞ்சாயத்தை கூட்டி நியாயத்தை சொல்லுங்க. ஐயா என்ன எங்க கோத்து விடுறீங்க? அட பாவிங்களா, உங்க பிளாஷ்பேக் பூரா மண்டையா உடைச்சிருக்கீங்க போல இருக்கே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.